நம்ம பார்க்க போகிறது பலாக்காய் கொத்து பிரட்டல். அதுக்கு என்னென்ன தேவை, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பலாக்காய் கொத்து பிரட்டல் செய்ய தேவையான பொருட்கள்: பலாக்காய் 1 தோல் நீக்கி வேக வைத்து கொள்ளவும், பச்சை மிளகாய் 5, பூண்டு 5 பற்கள் பொடியாக நறுக்கி கொள்ளவும், கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், மிளகு அரை டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 8, தேங்காய் துருவல் அரை கப், வெங்காயம் 1 பொடியாக நறுக்கியது, உப்பு ருசிக்கேற்ப, தேங்காய் எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன். இந்த பலாக்காய் கொத்து பரட்டலுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இந்த பலாக்காயை பற்றி முதல்ல சொல்லிடுறேன். இது பார்த்திங்கன்னா பிஞ்சு பலாக்காய். இது வந்து நல்ல, அதாவது விதை வைக்காதது. அந்த ஸ்டேஜில் பார்த்து வாங்கணும். பழக்கம் இல்லாதவங்களாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னா, முள் நெருக்கமாக இருக்கணும், பொடி முள்ளாக இருக்கணும். அப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பலாக்காய் யூஸ்வலாக வந்து அது வளர வளர பெருக்க முள் விரிஞ்சு கொடுத்துக்கிட்டே வரும், நல்ல பெரிய முள்ளாக இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் நல்லா சுருங்கி சின்னதாக குட்டியாக இருக்கணும், முள் ரொம்ப நெருக்கமாக இருக்கணும், சின்ன முள்ளாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா உள்ளுக்குள்ளே ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது விதை வச்சுருக்காது. அந்த ஸ்டேஜில் வாங்கி மேல் பகுதியில் இருக்க தோலை கொஞ்சம் திக்காகவே எடுத்துட்டு உள்பகுதியில் வெட்டினீங்கன்னா உள்ளேயும் ஒரு இது வரும். அதையும் அந்த சதைப்பகுதி அதை லேசாக வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி உப்பு சேர்த்து கொஞ்சமாக மஞ்சப்பொடியும் சேர்த்து குக்கரில் 2 விசில் விட்டு நான் எடுத்திருக்கேன். ஹை ஃப்ளேம்லேயே 2 விசில் விட்டு எடுத்திருக்கேன். ரொம்ப வெந்துடக்கூடாது, அதே சமயம் வேகாமே இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அது நல்லா கொஞ்சம் கிளீனிங் அது பாருங்கள், இப்படி மாதிரி வெந்திருக்கணும். இந்த ஸ்டேஜில் எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து மிக்சியில் லேசாக ஒன்றும் பாதியமாக விட்டு இயக்கணும், பல்ஸ் மோடில். அந்த மாதிரி பண்ணிக்குவோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு மசாலா ஒன்று அரைப்போம். மசாலான்னு சொல்கிறத விட கூட இது வந்து ஒரு செதைச்சதுன்னு சொல்கிறதுக்கு அதுக்கு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இது தேங்காய். இப்போ இதில் சீரகம், மிளகு கொஞ்சமாக, அவ்வளோதான், பச்சை மிளகா. இது வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ இருக்கிற அளவுக்கு ஒரு இது எடுத்திருக்கேன் பலாக்காய். அந்த பலாக்காய் தோல்லாம் நீக்கிட்டு மீதியை எடுத்துக்கிறோம். நம்ம முழுசாக வாங்கும்போது 1/2 கிலோ இருக்க அளவுக்கு நம்ம பார்த்து வாங்கியிருக்கேன். அதுக்கு இந்த அளவு தேங்காய் துருவல் வந்து ஒரு 1/4 கப்லேருந்து 1/4 கப்பு வரைக்கும் எடுத்துக்கலாம். நல்லா 1/2 கப்பு நனைஞ்சு எடுத்துக்கோங்க. அது தாண்டி வேணும் அப்படின்னு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் 4-5 சின்ன வெங்காயம் இந்த எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காமல் பொடி பண்ணுற மாதிரி அரைச்சிக்கணும். இதையும் அரைச்சிட்டு அதே மிக்சி ஜாரில் இந்த பலாக்காயும் சேர்த்து ஒரு 5-6 பீஸாக சேர்த்து ஒரு அடி அடித்து எடுத்து வச்சுக்கலாம். வீட்டில் வந்து நல்லா இடிக்கிற கட்டை வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு நல்லா இடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது 2 ரெடி ஆனதுக்கப்புறம் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பலாக்காயும் நல்லா அந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கோம். மிக்சியில் வந்து அடிக்கும்போது ஒரு 7-8 பீஸாக போட்டு ஒரு 2 சுற்று இந்த பல்ஸ் மோடில் பண்ணிட்டீங்கன்னா சரியாக இருக்கும். அது சில நேரங்களில் சின்ன சின்ன கட்டிகள் கொஞ்சம் பெருசாக வரும், அதையும் எடுத்து தனியாக ஒரு அடி அடித்து வச்சிட்டோன்னா சரியாக போய்டும். வீட்டில் நான் சொன்ன மாதிரி இந்த இடிக்கிற கல் இருந்தால் போட்டு அதையும் பண்ணிக்கலாம். தேங்காயும் பாருங்கள், இந்த தண்ணி ஊற்றாமல் தேங்காய், பச்சை மிளகா, சீரகம், மிளகு, சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து அடித்து வச்சுருக்கோம். இனி இது 2த்தையும் தாளிக்க வேண்டியது தான். ஒரு கடாய் அடுப்பில் போட்டிருக்கேன். இதில் தேங்காய் எண்ணெய், இதுக்கு அந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தான் அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கு. தேங்காய் எண்ணெய் எங்களுக்கு சேராது, எங்களுக்கு அது வீட்லேயும் வர தேங்காய் எண்ணெய் வந்து நாங்கள் பழக்கம் இல்லை அப்படின்றவங்க இந்த தேங்காய் எண்ணெய் அவாய்ட் பண்ணி நார்மலாக நம்ம எண்ணெய் உண்டோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி. பூண்டு இன்றைக்கி சேர்க்குறேன். இந்த பூண்டு வாசனை பிடிக்காதவங்களுக்கு நான் எப்பவும் சொல்கிறது அது ஆப்ஷனல். சிலதில் வந்து பூண்டு தவிர்க்க முடியாது, சிலதில் வந்து நீங்கள் பூண்டு இல்லாமையும் பண்ணலாம். இதுக்கு வந்து பூண்டு இல்லாமையும் நீங்கள் பண்ணலாம், நல்லாவே இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, தேங்காய் எண்ணெய் கண்டு இந்த புகை தெரியும் நமக்கு, அந்த புகையினால நம்ம காஞ்சிருச்சுன்னு நினச்சிப்போம். இதுக்கு அதில் போட்டுட்டேன், கடுகு போட்டுட்டேன், உளுந்து. இதை தொலைவி விடுங்க. கடுகு எப்போவுமே தொலைவி விட்டோம்னா நல்லா பொரியணுங்கிறது ஒன்று, இன்னொன்று செதறாது. எப்படி நீங்கள் பண்ணிங்கன்னாலும் தொலைவினாலும் கொஞ்சம் செதறும், பட் செதறது கம்மியாகும். தொலைவாமல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா செதறிடும் வெளியில். இப்போ இதில்
லேசாக இளம் வறுப்பாக வடுபட்டுருச்சு உளுந்து. இப்போ வெங்காயம், அதோட இந்த ஆப்ஷன் நான் சொன்னேன் இல்லையா, இது உங்களுக்கு பிரியப்பட்டவங்க சேர்த்துங்க, இல்லைன்னா வேண்டாம். பூண்டு, இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு, நான் பிளாக்காயிலையும் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன், அதனால் அதை பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். இதுவும் வந்து உங்களுக்கு செவந்து வரக்கூடாது, லேசாக வதங்கினா போதும். அந்த நிறம் ரொம்ப மாறிடாமல் பார்த்துக்குங்க. லேசாக வதங்கணும், அந்த வதங்கின வாசனை கொஞ்சம் வரணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அவ்வளோதான். இப்போ இதில் இந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது, லேசாக ஒரு பெரட்டுங்க, ரொம்ப பெரட்டணும்னு இல்லை. தீயை கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம உதுத்து வச்சிருக்க இந்த பல்லாக்காய் இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கரண்டி மாற்றிக்கிறேன், இது கொஞ்சம் எடுத்து கிளறது ஈஸியாக இருக்கும். இதை குறைச்ச தீயில வச்சு மெதுவாக கிளறணும். அப்படியே ஒரு 10 நிமிஷமோ ஒரு 8 நிமிஷமோ அப்படியே விட்டுட்டோம்னா, அப்பப்போ கிளறி விட்டுட்டோம்னா அந்த பச்சை வாசனையும் போயிடும், இது நல்லா அதோட சேர்ந்துடும், நல்லாயிருக்கும். இப்போ உப்பை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுட்டு அந்த ஒரு 7-8 நிமிஷம் விடுறோம், இல்லை ஒரு 10 நிமிஷமே விட்டிங்கனாலும் தப்பு கிடையாது. ஆனால் அப்பப்போ தொலைவி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சரியாக இருக்கும். தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டைம் இல்லை, அதுக்கு கடகடன்னு செஞ்சு இறக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு, நீங்கள் ஒரு 8 நிமிஷத்துக்கு நம்ம வந்து தீயை ஜாஸ்தி வச்சு அப்பப்போ கிளறுங்கிறத கொஞ்சம் விடாமல் கிளறிட்டே இருந்தோம்னா சரியாயிடும். இப்போ இது ரெடி ஆயாச்சு. நான் லாஸ்ட்டில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அந்த பச்சையாக விடும்போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ரெடி ஆயாச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலில் எடுத்துடலாம். பல்லாக்காய் கொத்து பிரட்டலுக்கு ஒரு சின்ன ரீகேப். பல்லாக்காயை உப்பு போட்டு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கிட்டு மிக்சியில் பொடிச்சு வச்சுக்கணும். மிக்சி ஜார்லேயே தேங்காய், சீரகம், மிளகு, பச்சை மிளகா இதையும் சேர்த்து சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நல்லா ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்கணும். எண்ணெயை ஊற்றி காஞ்சதும் கடாயில் கடுகு தாளித்து அழகு கூட உளுந்தும் தாளித்து இது ரெண்டும் இப்போ செவந்து வரும்போது வெங்காயத்தை போட்டு அதோட பூண்டையும் சேர்த்து
ஒரு சிட்டிகை உப்பையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அது லேசாக வதங்கும் பொழுது அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அதோட பொடிச்சு வச்சுருக்க பலாக்காயும் போட்டு நல்லா பெரட்டி எடுத்தோம் அப்படின்னா பலாக்காய் கொத்து பிரட்டல் தயார். இப்போ பலாக்காய் கொத்து பிரட்டல் செஞ்சு எடுத்து வச்சாச்சு. இது வந்து நீங்கள் சாதத்தில் கலந்து சாப்பிட எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் சாதத்தில் கலந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு சப்பாத்தி இதெல்லாம் பண்ணணும்னு வச்சுங்க, அந்த சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட இட்லி தோசைக்கெலாம் நல்லா இருக்காது. சப்பாத்திக்கு வந்து நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலாக நல்ல ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுன்னு கேட்டு சொல்லலாம். ஏன்னா பலாக்காயிலேருந்து எல்லா விதமான இதுவும் சத்துக்களும் இருக்கும். ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சாதத்தில் கலந்து சாப்பிட்றதுக்கு, சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு ஒரு எக்ஸலண்ட் டிஷ்ஷு. அது மட்டும் இல்லாமல் சாம்பார் சாதம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தொட்டும் சாப்பிட்டு பாருங்கள், குறிப்பாக காரக்குழம்புக்கு.